சாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் பிளாக். நாம இப்போ இருக்கிறது பொம்பைங்க சபரிமலை ஏற்றுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் நம்ம ஈரோட்லேருந்து கோட்டையம் வந்தது, அப்புறம் கோட்டையிலேருந்து பம்பை வந்தது வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம சபரிமலை இருக்கிற ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் எப்படி இருக்கு, ஸ்பாட் புக்கிங் எப்படி இருக்கு, இருமுடி கட்டடம் எங்கே இருக்கு, அன்னதான மண்டபம்லாம் எங்கே இருக்கு, கிளாக் ரூம் எங்க இருக்கு, இங்க எப்படி நம்ம ஈஸியா போயிட்டு மேல சாமி ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். இப்போ நம்ம பம்பையில ஸ்டார்ட் பண்ற நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா படியேறி போய் அந்த நம்மளுடைய மலைகள்லாம் தாண்டி படியேறி போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு சன்னிதானம் வரைக்கும் போகக்கூடிய வீடியோவா இருக்க போது. இதுல ஏகப்பட்ட தகவல்கள் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா இந்த சபரிமலைக்கு போறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்குங்க கார்த்திகை ஒண்ணுங்க, முதல் நாளே நம்ம ஐயப்பன் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பம்பா நதி பாருங்க, சும்மா கிளீனா நீட்டா சூப்பரா இருக்கு. கங்கை போல ஒரு புனித நதியான இதுல நம்ம நீராடிட்டு சபரிமலை யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண போறோம். வேன்லாம் குரூப்பா வந்த நம்ம சாமிகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க புனித நீராடிட்டு சரண கோஷம் போட்டு விபூதி சந்தன குங்குமம் வச்சுட்டு சபரிமலை யாத்திரைக்கு தயாராயிட்டாங்க. இருமுடியில எடுத்து மேல வச்சுட்டாங்க. நதியில முதல் பாலம், இது ரெண்டாவது பாலங்க. ரெண்டாவது பாலத்துக்கு ஆப்போசிட்ல தான் கிளாக் ரூம் இதெல்லாம் இருக்குங்க. இங்கதான் நம்ம 2 பேக் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பேக்கை கிளாக் ரூம் போட்டு ஒரு பேக் மட்டும் எடுத்துட்டு சன்னிதானத்துக்கு கிளம்ப போறோம். ஒரு பேக்கை கிளாக் ரூம் போட்டு வச்சுங்க. 24 ஹவர்ஸ்க்கு 30 rupees சார்ஜ் பண்றாங்க. மேலதான் இருக்குங்க, போட்ட டோக்கன் கொடுத்துறாங்க. நம்ம ஒரு பேக் வச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் பம்பையில வந்தோம்னா அந்த 2வது பாலத்துக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல அன்னதான மண்டபம் இருக்கு. இது இன்னும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் கார்த்திகை 1, அதனால ஓப்பன் பண்ணாம இருக்காங்க இருக்கு. இது ஓப்பன் பண்ணாங்கன்னா 24 hours அன்னதானம் போட்டே இருப்பாங்க. ஆரம்பிச்சோடனே நம்ம கன்னிமூல கணபதி கோயில் ரீச் பண்ணிருக்கோங்க. பம்பா நதி பார்த்துருப்பீங்க, ரொம்ப தூய்மையா ஒரு புனிதத்தனமான ஒரு இதுல நம்ம குளிச்சு தயாராகி மறையில வந்திருக்கோம். அடுத்து நம்ம இருமுடி கட்டிட்டு நம்மளுடைய சபரிமலை யாத்திரை பயணத்தை தொடங்க போறோம். வாங்க போலாம். இருமுடி கட்டிட்டு நம்ம ஆன்லைன் புக்கிங் எப்படி புக் பண்றது, அப்புறம் ஸ்பாட் புக்கிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு இருமுடி கட்டிட்டு கிளம்பலாம். வாங்க இருமுடி கட்ட போலாம். மலையில திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பா இருமுடி கட்டு நிறைய மண்டபம் இங்க இருக்குங்க. இது வந்து இருமுடிக்கு பாத்தீங்கன்னா 300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம வீட்டுல இருமுடி கட்டாம வந்தோம்னா இங்க இருமுடி கட்டிட்டு இங்கிருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம். நம்மளும் வீட்டுல இருமுடி கட்டாம தான் வந்திருக்குங்க. இங்க வந்து பம்பையில குளிச்சுட்டு கனிமூல கணபதி தரிசனம் பண்ணிட்டு இங்க இருமுடி கட்டிட்டு ஐயப்பன் தரிசிக்க சபரிமலை மலை ஏற போறோம்.
நம்ம இருமுடி கட்டுறது டோக்கன் வாங்கிட்டோங்க. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இருமுடிக்கு 300 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சாமி சரணம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இருமுடி கட்டி வச்சுங்க. அடுத்து நம்ம மலையேற ஆரம்பிக்கிறோம். வாங்க போய் ஆன்லைன் புக்கிங் அப்புறம் ஸ்பாட் புக்கிங்லாம் இருக்கு, பார்த்துட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். கட்டிட்டேங்க. இப்போ இங்க இருக்கிற கனிமூல கணபதி சாமி கும்பிட்டு இருக்கு மற்ற எல்லா கடவுளையும் கும்பிட்டு செதறங்காயை உடைச்சிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். வாங்க தரிசனம் பண்ண போலாம் சுவாமி ஐயப்பனை. நம்ம மலையேறதுக்கு முன்னாடி கனிமூல கணபதி, அடிமூல கணபதி, பார்வதி, ஹனுமான் எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் கொண்டு வந்திருக்கோம். டிக்கெட் புக்கிங் காட்டிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக்கு காட்டி நம்மளுடைய புக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம மலையேற ஆரம்பிக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த ஆன்லைன் புக்கிங் டிக்கெட்டுங்க. நம்ம ஆன்லைன் செக்கிங் ப்ராசஸிங் முடிச்சு வச்சுங்க. இங்கிருந்து மலையேற ஆரம்பிக்க போகிறோம். நல்ல கூட்டம் எல்லாம் இருக்குங்க. நாங்க மலையேற ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ நீலிமலை ஏற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்மளோட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு. நீலிமலை ஏற்றத்தில் 6வது ஸ்டேஜில் ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் இருக்குங்க, EMC 1. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி காலத்தில் தேவைப்படுதுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம பம்பையிலேருந்து 5 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோங்க. இப்போ நீலிமலம் டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:45. ஈவினிங் டைம் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. லைட்டிங் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நடந்து போகிறதுக்கு சூப்பராக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. நம்ம இப்போ அப்பாச்சி மேடு பாட்டம் இருக்குங்க. இன்னும் போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மலை ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் ஸ்டெப்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸும் கீழே இருக்க சர்க்கிள் மாதிரி கல் பதிச்சிருக்காங்க. இது வந்து வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சுவாமியே சரணமையா. അപ്പാച്ചി വീട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിച്ചു പോകാം. സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. അപ്പാച്ചി വീട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം. ഇഷ്ട വഴിപാടായ ഉണ്ട. இன்னைக்கு கார்த்திகை 1ங்க. கார்த்திகை 1 கிட்ட பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல கூட்டங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாம் கலந்து வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்க்க முடியுது. நல்ல ஒரு சிறப்பான கூட்டமா இருக்குதுங்க கார்த்திகை 1 அன்னைக்கு. நம்ம இப்ப அப்பாச்சி மேடு டாப் தாண்டி போயிட்டு இருக்குங்க. அடுத்த ஒரு செட்டு வரும். அந்த செட்டு தாண்டினே நம்ம சபரிமலை ரீச் பண்ணிடுவோம். கேரளா ஃபாரஸ்ட் வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட் வெஸ்ட் டிவிஷனுங்க. பெரியார் டைகர் ரிசர்வ் இங்க இருக்கு. பொம்பா ரேஞ்ச் இது. அப்பாச்சி மேடு டாப் தாண்டோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடை நிறைய இருக்குங்க. ஏகப்பட்ட ஃப்ரூட் கடை, வெஜ் கடையெல்லாம் இருக்கு, டீ கடையும் இருக்குங்க. அடுத்து நம்ம சபரிமலை ரீச் பண்ண போறோங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா.
இலவச மூலிகை குடிநீர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயிடலாம். நாம இப்ப சபரிபீடத்தை ரீச் பண்ணிட்டோங்க. இங்க வந்து சரம் வழிபாடுன்னு ஒரு முறை இருக்குங்க. அது என்னன்னா, முதல்ல வர கன்னிசாமிகள் இங்க வந்து அந்த அம்பு கொடுப்பாங்க. இந்த அம்பு வாங்கிட்டு போய் இந்த சபரிபீடத்திலயோ அல்லது சரங்கத்திலயோ அதை குத்தி சபரிமலைக்கு நம்ம வர அக்கௌண்ட் ஓபன் பண்றதுதான் இந்த சரம் வழிபாடுங்கிற ஐதீகம். சபரிபீடத்துல சபரி அன்னை ஐயப்பன் நினைச்சு கவர்னாங்க. அவருக்கு காட்சி அளிக்கிறதுக்காக தான் ஐயப்பர் வந்து சபரிமலைக்கு வந்தாருங்க. அது நினைவா இருக்கிறது தான் இந்த சபரி பீடம். இது அந்த தேங்காய் உடை செதற்காய் உடைக்கிற இடம். அப்புறம் சபரி பீடத்துல அம்பு குத்துற இடம். கன்னிசாமிகள் வந்து இங்க அம்பு குத்தி தங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்றதுங்க ஐயப்பன் மலைக்கு வர்றதுக்காக. சபரிமலைக்கு வர கன்னிசாமிகள் இங்க வந்து சரங்கத்தில் அம்பு குத்திட்டு செதற்காய் உடைச்சிட்டு இங்க இருந்து தங்களோட பயணத்தை தொடங்குவாங்க. கன்னிசாமிகளுக்கு இங்க சபரிமலையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா மேல போய் பார்க்கலாங்க. சபரிபீடத்துக்கான ஷெட்யூல் சொன்னீங்களா, ஷெட்யூல் தாங்க. கூட்டம் அதிகமா இருக்கிற பட்சத்துல இந்த ஷெட்டு லாக் பண்ணி கூட்டத்தை இங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. கூட்டம் குறைய ஒவ்வொரு ஷெட்டை திறந்துருவாங்க. நம்ம திருப்பதியில அடி போட்டு வந்து அடிச்சுடுவாங்க இல்லைங்களா, சாமி தரிசனம் பண்றதுக்கு, அந்த மாதிரி வசதி தான் இங்க பண்ணிருக்காங்க. இப்ப கூட்டம் குறைவா இருக்கனால ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. நம்ம நேரம் தரிசனத்துக்கு போயிடலாம். சபரிபீடத்துல இருக்கிற 4 ஷெட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம சரங்கத்தி ரீச் பண்ண போறோம். வாங்க போலாம். ஈச்சட்டிங்க முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி நேரா போறத அடிக்கு போடுவாங்க. அதுல வந்து கூட்டம் அதிகமாக இருக்கப்போ அடியில் உட்கார வச்சு நம்மளை அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணனால நம்ம ஸ்ட்ரைட்டா நடபந்தத்துக்கு போறதுக்கான வழியை நம்ம விட்டுருக்காங்க. நம்ம இதுல போறோம், சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோம் நடபந்தத்தை. இப்ப மரக்கூட்டம் இடத்த ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச இடத்துல நடபந்தத்தை ரீச் பண்ணிடுவோம். வாங்க போலாம். நம்ம இப்ப நடபந்தம் கிட்ட ரீச் ஆயிட்டோங்க. நிறைய சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி கீழே இறங்கிட்டு இருக்கு. மலையில கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நாம இப்ப நடப்பந்தது கொண்டுங்க. அடுத்து 18ஆம் படி ஏறி ஐயப்பன் தரிசனத்துக்கு போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். வாங்க போலாம். சாமியே சரணமையப்பா. சுவாமி ஐயப்பன் தரிசனம் பண்ண போறோம். வாங்க போய் ஐயப்பன் தரிசனம் பண்ணலாம். 5 மணிக்கு நம்ம பம்பையில இருந்து மலையேற ஆரம்பிச்சுங்க. மணி 7 ஆகுது. நடப்பதை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணிடுவோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த கியூலாம் பாத்தீங்கன்னா மகர ஜோதி அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 8 லைன் இருக்கு. 8 லைனு கியூ ஃபுல்லாகி நம்ம நடந்து வந்த பாதையை பூரா கியூ நின்று பம்பைக்கு கியூ போயிருங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா சாமி பார்க்க போறோம் பாருங்க. கூட்டம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. கீழே பாக்குற கூட்டம் அதிகமா இருக்க மாதிரி இருந்ததுங்க. கார்த்திகை அன்னைக்கு தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பான தரிசனமா இருக்கும். நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க. போய் இடது பக்கம் திரும்பினோம்னா 18ஆம் படி பார்த்துடலாம். சரணமையப்பா. நம்ம 18ஆம் படி ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு ஆனந்தமான ஒரு இதுல நம்ம இருக்கோம். 18ஆம் படி பாருங்க சூப்பர் ரெடி பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. உன் சாமியே சரணமையப்பா. 18ஆம் படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த 18ஆம் படி ஏற போறோங்க.
बोला तो भी इसमें बंद आदमी जोर तो जब ये भी नहीं तो बंद हाँ சாமி சரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம ஐயப்பனை சிறப்பா தரிசனம் பண்ணுங்க. நல்ல சிறப்பான தரிசனமா இருக்குது. தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா நம்ம நெய் தேங்காய் உடைச்சு அந்த நெய் குண்டி இருக்குது. அந்த குண்டியில அதை தரிசனம் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய் கொண்டு எறிகிற தேங்காங்க நம்ம உடைக்கிற நெய்யோட ஒரு மூடி வந்து இது பண்ணிட்டு இன்னொரு மூடி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பொங்கல் வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு சூப்பர் இந்த நெய் குண்டம் பாருங்க. இன்னைக்கு நேற்று பத்த வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் நடசாத வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். ஒரு சூப்பரான இதா இருக்கும். நெய் குண்டம் பாருங்க. நம்ம இப்ப பிரசாதம் வந்துருக்காங்க. அப்ப 45 ரூபா, அதோட பிரசாதம் 100 ரூபாங்க. கவுண்டர் பாருங்க, எல்லா கவுண்டர் சமமா இருக்கு. நம்ம ஐயப்பரோட பொங்கல் பிரசாதம் வாங்கியிருக்குங்க. சக்கரை பாயசம் அப்படின்னு சொல்லி ஒரு பேருங்க இந்த மலையாளத்துல. 25 ரூபா உழவு சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றோம். நம்ம சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. சபரிமலையில நம்ம பொம்பையில இருந்து நடந்து வந்து சாமி தரிசனம் பண்ணது எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அது போக முன்னாடியே நம்ம ஈரோடு டு கோட்டை வந்த ட்ரெயின் வீடியோ, அப்புறம் கோட்டையத்துல இருந்து பம்பா பஸ் மூலியமா வந்த பஸ் டிராவல் எல்லா வீடியோ 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பார்க்கலாம், பாத்துருங்க. பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவலர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம அடுத்து வந்து கோட்டை டு ஈரோடு அடுத்து ட்ரெயின் ஜெர்னி பார்க்க போறோம். ஒரு சூப்பரான டிராவல் கேரளா எக்ஸ்பிரஸ்ல பண்ண போறோம். அந்த வீடியோவை பார்க்க போறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவலர்.